ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த குரல் வந்து அதிகமா இருக்கு. குழந்தைகள வந்து விஜய் வந்து இப்படி மன அளவுல பாதிப்பு அடைய செஞ்சிருக்காரு. ஒருவேளை விஜய் வரலன்னா, அவங்களால தாங்கிக்க முடியுமா? இப்பெல்லாம் நீட் தேர்வில் சீட்டு கிடைக்கலனாலே போயிட்டு தூக்கு போட்டுக்கிறாங்க. அப்போ தங்களுடைய விருப்பமான ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணுன்றது அவங்க கனவு. அவர் ஆட்சிக்கு வரணுன்றது. அதுக்காக தான் இவ்வளோலாம் விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவர் வராமல் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நிச்சயமாக விஜய் வந்து பொறுப்பாக முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. விஜய் கூட செய்யலாம், ஒரு காணொளி போடலாம். மக்கள் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம முயற்சி பண்ணோம், நீங்கள்லாம் உதவி பண்ணீங்க, ரொம்ப நல்லது, நன்றி. ஆனால் எந்த முடிவு வந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ நம்ம அதை ஏற்றிட்டு முன்னால போனோம். இதுக்காக வந்து யாரும் மன வருத்தப்பட வேணாம் அப்படின்னு அவர் ஒரு காணொளி போட்டார்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் பேசுறதுன்றது கோடிக்கணக்கான பேர் பார்த்துருவான். இந்த பொதுநலன் வழக்கு, சைல்டு கேருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துங்க நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே பொதுநலன் மேலே அக்கறை இருந்தால் இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு ரூபாய்க்கு 10,000 கொடுக்குறான் ஒரு ஓட்டுக்கு, 8,000 கொடுக்குறான், ஜிபேல பணம் கொடுக்குறான். இந்த காசு கொடுத்து ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறாங்களா, அதை பற்றி எவனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கின்னு போகிறான். விஜய் மட்டும் குழந்தைங்களா வந்துட்டாருன்றது, விஜய் வந்து எந்த குழந்தையாவது நீ இப்படி பண்ணு சொன்னாரா? இல்லை, அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. அதாவது அது விஜய் வந்து எப்பவுமே பொது மேடைகளில் பேசியிருக்காரு. எந்த குழந்தைகிட்டையும் அவர் இதை போய் சொல்லலை. என்னப்பா, போன வருஷமும் கரூர் மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட், இந்த வருஷமும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் போலிங் ஆயிருக்கீங்க. ரொம்ப அவேர்னஸ் உள்ள எஜுகேட்டடா இருக்கீங்களே, ரொம்ப நல்ல விஷயமாச்சு. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் கூலா, அடா நீங்க வேற சார், 40,000 கொடுத்தா ஒரு ஓட்டுக்கு யார் சார்? இன்னும் யார் சொல்ற? 40,000மான நீங்க சொல்ற மாதிரி தான், 40,000மான. அப்போ அவன் சொன்னா, சார் திமுக சார்பாக எங்களுக்கு 1/4 சவரன் கோல்டு கொடுத்தாங்க, ப்ளஸ் 6,000 ரூபாய் கேஷ் கொடுத்தாங்க. அதிமுக சார்பாக 1/2 சவரம் வெள்ளி தந்தாங்க, 5,000 ரூபாய் கேஷ் கொடுத்தாங்க. ஆக நீங்கள் இன்னைக்கு வேல்யூவில் இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள், 40,000 வந்துடும். 40,000 வாங்கிட்டு நாங்கள் ஓட்டு போடாமல் உட்காந்துட்டு இருந்தா ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த குரல் வந்து அதிகமாக இருக்கு. குழந்தைகளை வந்து விஜய் வந்து இப்படி மன அளவுல பாதிப்பு அடைய செஞ்சிருக்காரு. ஒருவேளை விஜய் வரலன்னா அவங்களால தாங்கிக்க முடியுமா? இப்படிலாம் நிறைய பேச்சுகள் வந்து வாதங்கள். இல்லை, அதில் உண்மையும் இருக்கிறது, அதில் கொஞ்சம் அதிகப்படியாக எக்ஸாஜரேஷனும் இருக்குதுங்க. அந்த உண்மை என்னன்னா, குழந்தைகள் கொஞ்சம் டீனேஜில் இருக்கிறவங்க இப்போல்லாம் நீட் தேர்வில் சீட்டு கிடைக்கலனாலே போயிட்டு தூக்கு போட்டுக்கிறாங்க. அப்போ தங்களுடைய விருப்பமான ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணுன்றது அவங்க கனவு. அவர் ஆட்சிக்கு வரணுன்றது. அதுக்காக தான் இவ்வளோலாம் விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவர் வராமல் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு மன அழுத்தம், ஷாக் வரும். ஸோ முன்கூட்டியே வந்து அதை அந்தந்த பேரண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ், இதை போய் தாவேகா கட்சியோ விஜய் கூட செய்யலாம். தேர்தல் முடிவுகளுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு இல்லையா, ஒரு காணொளி போடலாம். மக்கள் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம முயற்சி பண்ணோம், நீங்கள்லாம் உதவி பண்ணீங்க, ரொம்ப நல்லது, நன்றி. ஆனால் எந்த முடிவு வந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ நம்ம அதை ஏற்றிட்டு முன்னால் போனோம். இதுக்காக வந்து யாரும் மன வருத்தப்பட வேணாம் அப்படின்னு அவர் ஒரு காணொளி போட்டார்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் பேசுறதுன்றது கோடிக்கணக்கான பேர் பார்த்துருவான். அதை வந்து செய்யணும். ஆனால் அதோடு நிற்காம அவங்க உறவினர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம், ஏன்னா அவங்க என்ன அளவுக்கு இதில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது, கூட இருக்கிறவங்க தெரியும். அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டிய கடமை, பொறுப்பு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இந்த பொதுநலன் வழக்கு, சைல்டு கேருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துங்க நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே பொதுநலன் மேலே அக்கறை இருந்தால் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு ரூபாய்க்கு 10,000 கொடுக்குறான் ஒரு ஓட்டுக்கு, 8,000 கொடுக்குறான், ஜிபேல பணம் கொடுக்குறான். இந்த காசு கொடுத்து ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறாங்களா, அதை பற்றி எவனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கின்னு போகிறான். நான் ஒரு கேப் டிரைவர் ஒரு டிபேட்டுக்காக போனேன். ஒரு கேப் டிரைவர் எலெக்ஷன் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு அந்த கேப் டிரைவர் கேட்ட வழக்கமாக என்னன்னு கேட்பேன், விசாரிப்பேன், நான் யார்கிட்டையும் பேசுவேன்.
என்னங்க நீங்கள் வந்து எந்த ஊர் என்னன்னு கேட்டேன். கரூர் சார்னா. அப்போ உடனே கை கொடுத்தேன். ரொம்ப விஷயம் என்ன எதுக்கு சார்னாரு. என்னப்பா போன வருஷமும் கரூர் மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு, இந்த வருஷமும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போலிங் ஆகிருக்கீங்க, ரொம்ப அவேர்னஸ் உள்ள எஜுகேட்டடாக இருக்கீங்களே, ரொம்ப நல்ல விஷயமாச்சுன்னு. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் கூலா, அடா நீங்கள் வேறு சார் 40,000 கொடுத்தா ஒரு ஓட்டுக்கு யார் சார், இன்னும் யார் சொல்கிற 40,000மான, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் 40,000மான. அப்போ அவன் சொன்னான், சார் திமுக சார்பாக எங்களுக்கு 1/4 சவரன் கோல்டு கொடுத்தாங்க, ப்ளஸ் 6,000 ரூபாய் கேஷ் கொடுத்தாங்க. அதிமுக சார்பாக 1/2 சவரம் வெள்ளி தந்தாங்க, 5,000 ரூபாய் கேஷ் கொடுத்தாங்க. ஆக நீங்கள் இன்னைக்கு வேல்யூவில் இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள், 40,000 வந்துடும். 40,000 வாங்கிட்டு நாங்கள் ஓட்டு போடாமல் உட்காந்துட்டு இருந்தா நாங்கள் யாருக்கு போடணுன்றது அது எங்கள் இஷ்டம், எங்கள் உரிமை. ஆனால் நீங்கள் ஓட்டு போடலைன்னா இவங்க வந்து கேட்பாங்களா மாட்டாங்களா, ஏன்னா லிஸ்ட்டு எழுதியிருப்பாங்க போலாக இருக்கிறது எவ்வளோ, அதனால தான் சார் கரூரில் இவ்வளோ போலிங் ஆச்சு அப்படின்றான். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஓட் போலிங் பர்சன்டேஜ் அதிகமானதுக்கு சார் காரணம், விஜய் சார் காரணம் அப்படின்னாங்களா. அதெல்லாம் தவிர்த்து இந்த இன்டியூஸ்மெண்ட் பைசா கொடுத்தது, கோல்டு சில்வர் கொடுத்தது, கொலுசு கொடுத்தது, இது எல்லாம் கூட ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்குது. அதனால் வந்துங்க இன்றைக்கி வந்து அதை பற்றிலாம் கவலை பண்ணோம் ஆஸ் ஏ டெமோக்ரட், ஆஸ் ஏ சிட்டிசன் ரெஸ்பான்சிபிள். பட் விஜய் மட்டும் குழந்தைங்களா குழந்தைட்டார்ன்றது, விஜய் வந்து எந்த குழந்தையாவது நீ இப்படி பண்ணுன்னு சொன்னாரா? இல்லை இல்லை, அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. அதாவது அது விஜய் வந்து எப்போவுமே பொது மேடைகளில் பேசியிருக்காரு, எந்த குழந்தைகிட்டையும் அவர் இதை போய் சொல்லலை. அந்த கடைசியாக நந்தனத்தில் அவருடைய அந்த பரப்புரை நிகழ்ச்சி, அந்த சைலன்ஸ் பீரியட் தொடங்கிறதுக்கு முன்னால், அதாவது ஏப்ரல் 21 சாயந்தரம் அவர் பேசுனதை நேரலையில் பண்ணாங்க. அதனால எல்லாரும் பார்த்துருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ நானும் அப்படி தான் நந்தனத்தை இதை பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆட்களுக்கு அவங்க நிர்வாகிகள் கூட்டம் தான் அது, அதில் வந்து ப்ராபபிலிட்டி என்னெல்லாம் நமக்கு நடக்கும், சாதகமாக எப்படி களம் இருக்குது, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்காக இந்த குட்டீஸு நம்ம இவங்கெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா அங்கிள் தொந்தரவு பண்ணுவாங்க, நம்ம வந்து இது பண்ணுவாங்க, எங்கள் விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லுவாங்க, டிவி கேக்கு தான் போடணுன்னுவாங்க, தொந்தரவு அடம் பிடிப்பாங்க, அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் இட் வாஸ் நாட் மென்ட் டு எனி சைல்டு, டைரக்டட் டுவர்ட்ஸ் எனி சைல்டு. அவங்க நிர்வாகிக்கிட்ட அவர் பேசுகிறாரு, அவ்வளோதான். அது நேரலையில் வந்ததால் நிச்சயமாக குழந்தைகள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, டிவியில் அதை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஐ திங்க் விஜய் வந்து பொறுப்பாக முடியாது, ஆனால் அவருக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதை வந்து அவர் ஒரு காணொளி போட்டு அவங்க ரசிகர்கள், குட்டீஸு, நண்பா நண்பீஸு எல்லாரையும் கொஞ்சம், அதாவது ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்காங்க, அதிர்ச்சியாக விடுவாங்க. அவருக்கு நினைக்கிறது நடக்கலை அப்படின்னா எனி எக்ஸ்ட்ரீம். பேப்பரில் முந்தா நாள் பார்த்தேன், ஏசி போட சொன்னாங்களாம் ஹஸ்பண்டுக்கிட்ட, போடலையா, உடனே அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க ஒய்ஃபு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ மக்களுக்கு நிறைய மனநலன் சம்பந்தமான கவுன்சிலிங் தேவைப்படுதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொலை நடக்குது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது தேர்வுலேயே நம்ம தேர்வு காலத்தில் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ரிசல்ட் வரும்போது. அதனால் தேர்தல் ரிசல்ட்லேயும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி சார்.